இன்டர்நேஷனல் மூவிஸ்ல நடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆக்டர் தான் விக்ரம். இந்த ஷாட்ல நடுவுல ஒரு பொண்ணு இருக்காங்க, அது மாளவிகா மோகனனா இருக்கலாம். இந்த ஷாட்டை பார்க்கும்போது விக்ரமோட ஊர் மக்கள் ஆயுதம் எதுவும் பெருசா இல்லாம குதிரைப்படைக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு. விக்ரமோட ஊரே எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பின்னாடி மட்டும் ஒருத்தர் ரொம்ப கூலா ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இந்த ஷாட்ல கேஜிஎஃப் கோல்டு எடுக்கிற ப்ராசஸ்ல நிறைய பேர் ரத்தம் சிந்தி இருக்காங்க அப்படின்றது தெரியுது. டீசர்ல வர எல்லா கேரக்டர்ஸோட லுக்கும் இந்த வாசிக்குன்ஸும் பார்க்கும்போது பரதேசி படத்தையும் 1001 படத்தையும் ரிமைண்ட் பண்ணுது. தங்கத்தை எடுக்கிற ப்ராசஸ்ல எத்தனை பேர் பலியா இருப்பாங்கன்னு இந்த ஷாட்டை பார்க்கும்போது விக்ரமோட மக்களும் வேற ஒரு கிராமத்துல விவசாயம் பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று சாமி கும்பிடுற மாதிரியும் ஒருத்தர் போய் அவங்களுக்கு தீர்த்தம் கொடுக்கற மாதிரியும் அந்த ஷாட்ல காமிச்சிருக்காங்க. சோலாஸ் எல்லாருமே விக்ரமோடைய ஊருக்கு படையெடுத்து வர மாதிரி தெரியுது. இந்த ஷாட்டை பார்க்கும்போது விக்ரமும் அவங்களோட மக்களும் எந்த ஒரு ராஜாக்களையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்றது தெரியுது. As greed leads to destruction, அதாவது பல ராஜாக்கள் அதுக்கப்புறம் பல ஃபாரினர்ஸோடைய பேராசையால அன்சேஃப் மைனிங்கால பல மக்களுடைய வாழ்க்கை அங்க இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல விக்ரமும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்காரு அப்படின்றது இந்த ஷாட்டை பார்க்கும்போது தெரியுது. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 பேர் இந்த அன்சேஃப் மைனிங்கால இறந்திருக்காங்க. அதுல ஒர்க் பண்ண 80% ஆஃப் பீப்புள் கெமிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்களோட பாடியில ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 3000 டன் கோல்ட அவங்க மைன் பண்ணியிருக்காங்க ஒரு 100 வருஷம் ஸ்பேன்லயே. இந்த ஷாட்ல பார்க்கும்போது திரும்பவும் அந்த ஃபாரினர் விக்ரம கூட்டிட்டு கோல்ட தேடிட்டு போகும்போது அங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் அந்த ஃபாரினரை அட்டாக் பண்றாங்க. அப்ப அந்த ஃபாரினரை விக்ரம் காப்பாத்துற மாதிரி தெரியுது. இந்த ஷாட்ல நடுவுல ஒரு பொண்ணு இருக்காங்க, அது மாளவிகா மோகனனா இருக்கலாம். இது இன்னொரு டைம் லைன்ல விக்ரம் வில்லேஜ்ல நடக்கக்கூடிய ஸ்டோரியா இருக்கலாம்னு தோணுது. இந்த ஷாட்டை பார்க்கும்போது விக்ரமோட ஊர் மக்கள் ஆயுதம் எதுவும் பெருசா இல்லாம குதிரைப்படைக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ராஜா கேட்ட நிபந்தனைகளை இவங்க கொடுக்காததாலையும் அவர் பேச்சுக்கு இவங்க அடிப்படையாததால நடக்கக்கூடிய சண்டை மாதிரி தெரியுது. அடுத்த வர ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மைனிங்ல ஏதோ பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஒரு அன்பிளான்டு பிளாஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க ஒர்க் பண்றவங்களும் சரி, இன்க்ளூடிங் அங்க ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அந்த ஃபாரினர்ஸும் சரி அந்த பிளாஸ்ட்ல மயங்கி இருக்க மாதிரி அந்த ஷாட்ல தெரியுது. இந்த ஷாட்ல விக்ரமோட பீப்புளோட கோல்ட தேடி வரக்கூடிய ஃபாரினர்ஸை அங்க இருக்க லோக்கல் பீப்புள் எல்லாம் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது மூலமா அந்த பீப்புளுக்கும் ஃபாரினர்ஸ்க்கும் கோல்டுக்கும் ஏற்கனவே ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது தெரியுது. இந்த ஷாட்டை பார்க்கும்போது விக்ரம் கேங்கோட கோல்ட தேடி போயிட்டு இருக்க ஃபாரினர் ஏதோ ஒரு பிரச்சனையால அந்த கேங்ல இருக்க ஒருத்தரை பார்த்து கன்னை ஏம் பண்றாரு. அதே டைம்ல அந்த கேங்ல இருக்க இன்னொருத்தர் அந்த ஃபாரினரை பார்த்து ஃபயர் பண்ற மாதிரி இருக்கு. விக்ரமோட ஊரே எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மேபி அந்த போர்ல அவங்க தோத்ததால அந்த ராஜா அந்த ஊரையே எரிச்சிட்டாரு அப்படின்றது இந்த ஷாட்ல தெரியுது. இந்த ஷாட்டை பார்க்கும்போது அந்த அன்பிளான்டு பிளாஸ்ட் ஆச்சுல அந்த சீன் மாதிரி தான் இருக்கு. இங்க எல்லாருமே பயந்து போயிருக்கும் போது இன்க்ளூடிங் அந்த ஃபாரினர் பின்னாடி மட்டும் ஒருத்தர் ரொம்ப கூலா ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவர் யாரு, எப்படி அங்க வந்தாரு, எப்படி அவ்வளவு கூலா நிக்கிறாரு அப்படின்றது படம் பார்த்தா தான் தெரிய வரும். இந்த ஷாட்டை பார்க்கும்போது அந்த ஃபாரினர் கோல்டோட இருக்காரு, அவரை விக்ரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. மேபி விக்ரமோட மக்கள் எல்லாருமே அந்த மைனிங்ல கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டதுக்காக அந்த ஃபாரினரை அடிக்கிறாருன்னு நினைக்கிறோம். As blood war leads to liberty. இந்த ஷாட்டை பார்க்கும்போது அங்க இருக்க மக்களுக்கு சண்டை போறதுல பெருசா ஈடுபாடு இல்லை அப்படின்னாலும் அங்க இருக்கவங்க தப்பிக்கிறதுக்கும் அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கும் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கும் சண்டை போட்டா மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம் அப்படின்றது கிளியரா தெரியுது. அதுக்காக அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது அவங்க எதுவுமே பிளான் பண்ணாம இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டு இதுல இருந்து தப்பிக்க ரொம்பவும் போராடி ரொம்ப டயர்டான மாதிரி தெரியுது. இந்த ஷாட்ல கேஜிஎஃப் கோல்டு எடுக்கிற ப்ராசஸ்ல நிறைய பேர் ரத்தம் சிந்தி இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாம அங்க அந்த கோல்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை திருட வரவங்க கிட்ட இருந்து அதை காப்பாத்தின நிறைய அன்சங் ஹீரோஸையும் இன்க்ளூடிங் விக்ரம் இவங்களெல்லாம் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைசஸ் தி சன் ஆஃப் கோல்ட். அங்க கேஜிஎஃப்ல இருந்த தங்கத்தை எல்லாத்தையும் காப்பாத்தி அதுக்கு கார்டியனா இருந்தவங்க தான் தங்கலாஜ்.
இந்த படம் நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் டீம்ஸ்க்குமே இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். ரஞ்சித் ஒவ்வொரு படத்துக்கும் வளர்ந்துட்டே வராரு. அவரோட ரைட்டிங் மக்கள் கிட்ட ஒரு நல்ல அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். அதே வரிசையில் இந்த படமும் ஒரு நல்ல டிஸ்கஷனை மக்கள் கிட்ட கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் மூவிஸ்ல நடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆக்டர் தான் விக்ரம். ஸோ இந்த படம் அவரோட லைஃப்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஜிவி பிரகாஷ் 1001 கொடுத்த கூஸ் பாம்ஸை இந்த படத்தோடைய பிஜிஎம்லயும் சாங்ஸ்லயும் கொடுப்பாரு அப்படின்னு நம்புறோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் திஸ் மூவி ஆன் தியேட்டர். எஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நாங்க ஏதாவது இன்னமும் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். திஸ் இஸ் சந்தோஷ் ஜாலன். பாய்.